5 இடங்களில் தான் ரூஹுகள் இருக்கிறது. முதலாவது சகோதரர்களே, நபிமார்களுடைய ரூஹ். நபிமார்களுடைய ரூஹ் இல்லீன் என்ற இடத்தில் இருக்கிறது. அதைவிட உயர்ந்த இடம் கிடையாது. ஒமா அதராக மா இல்லியூன் கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுல் முகர்ரபூன். இது முதலாவது இடம். இரண்டாவது இடம் சகோதரர்களே, ஷுஹதாக்களுடைய ரூஹ். அல்லாஹுடைய தீனுக்காக உயிரை கொடுத்தவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய ரூஹுகள் சகோதரர்களே. இரண்டாவது இடம், அல்லாஹுடைய அர்ஷிலே ஒரு கூடு இருக்கிறது, கனாதீல். அந்த கூட்டுக்குள்ளே தான் இந்த ரூஹுகள் இருக்கிறது. அல்லாஹ் அந்த ரூஹுகளை ஒரு பறவைக்குள் போட்டிருக்கிறார். அந்த பறவை சொர்க்கத்திலே சுத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கும். அப்படியே தங்குவதற்காக அல்லாஹுடைய அர்ஷிலே போய் தங்கும். இது ஷுஹதாக்களுக்கு மாத்திரம். மூன்றாவது, மூமீன்களுடைய ரூஹுகள். மூமீன்களுடைய ரூஹுகள் எங்க இருக்கிறது சகோதரர்களே? இவர்களை அல்லாஹ் மரங்களிலே வைத்திருக்கிறான், பறவைக்குள் போட்டு. அவர்களுக்கு சாப்பிட முடியாது, ஆனால் பறவைக்குள் மரங்களில் நின்று கொண்டிருக்கிறது. நாலாவது, முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹ். முஸ்லிமாக வாழ்ந்தார், அல்லாஹ்வை கணக்கெடுக்க இல்லை, குர்ஆன கணக்கெடுக்க இல்லை. இவர்களுடைய ரூஹ், இவர்களுடைய ரூஹுகளுக்கு தண்டனை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் ஜனாயிஸுடைய பாடத்திலே பதிவு செய்கிறார்கள், கிதாபு தஅபீருடைய பாடத்திலும், 2 பாடத்திலும் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சொன்னார்கள், யாராவது கனவு கண்டீங்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்க யாரும் இன்று கனவு காணவில்லை யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், 2 பேர் என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு நீண்ட ஒரு கனவை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை உடைக்கப்படுறத போல, ஒரு கம்பி எடுத்து அவர் தாடையில குத்தப்படுறத போல பல கனவுகளை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் பார்த்து கேட்டாங்க, இன்று இரவு பூர்த்தியாக எங்களுக்கு காட்டினீங்க, என்ன இதெல்லாம்? சொன்னாங்க, உங்களோட உம்மத்துடைய பாவிகளுடைய நிலைமை தான். தொழாதவருடைய ரூஹ், வட்டி சாப்பிட்டவருடைய ரூஹ், ஜினா செய்தவருடைய ரூஹ், குர்ஆனை ஓதாதவருடைய ரூஹ். இந்த ரூஹுகள் எல்லாம் சகோதரர்களே சூர் ஊதப்படும் வரை தண்டனை தான், ஆலமுல் பர்ஸஹ். இது 4வது ரூஹ். 5வது ரூஹ் சகோதரர்களே காஃபிர்கள், பாவம். இவர்களுடைய ரூஹுகள் எல்லாம் சிஜ்ஜீன் என்ற ஜெயில் இருக்கிறது. இது 7 பூமிக்கு கீழ் இந்த ஜெயில் இருக்கிறது. கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன் வமா அதராக மா சிஜ்ஜீன். சிஜ்ஜீன் என்றா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிஜ்ஜீன் என்றாலே ஜெயில், சிஜ்ஜீன். இந்த 5 இடங்கள்ல தான் ரூஹுகள் இருக்கிறது. முதலாவது யார ரூஹ்? நபிமார்களோட. எங்க இருக்குது? இல்லீன்ல. இரண்டாவது ஷுஹதாக்களுடைய ரூஹ் எங்க இருக்குது? அல்லாஹ்வுடைய அர்ஷ்ல கூட்ல இருக்குது. மூணாவது மூமீன்களுடைய ரூஹ் எங்க இருக்குது? மரங்கள்ல இருக்குது, பறவைக்குள்ள இருக்குது. 4வது முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹ் எங்க இருக்குது? தண்டனையில் இருக்குது. 5வது ரூஹ் காஃபிருடைய ரூஹ், இது ஜெயில்ல இருக்குது.